வணக்கம். நான் உங்க அட்வொகேட் இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இவங்க சொல்லுவாங்க உடனே நம்ம தமிழ்நாடு அரசு இருக்காங்களே இப்போ நான் ஸ்டாலின் ஆட்சி சொல்லுங்க இப்ப இருக்க தமிழ்நாடு அரசு நாங்க வந்து நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பை அதை பதிவா பண்றோம் அதை மதிக்கிறோம் அப்படின்ட்டு இவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுனா மதிப்பாங்க இல்ல மிதிப்பாங்க. என்ன நான் எங்க தாத்தா கால கொடுத்த தீர்ப்பு தான் நாங்க ஃபாலோ பண்றோம். இப்பெல்லாம் நாங்க தீர்ப்பை கண்டுக்க மாட்டோம். இப்ப கொடுத்த தீர்ப்பு தான் ஆக்சுவலி சொன்னது தூய்மை பணியாளருக்கு போராட்டத்துக்கு தனியா ஒரு இடத்த ஒதுக்குங்க. இங்க இது அவங்க போராடுற இடம் அதுக்கு தகுந்த இடம் இல்லை. பொதுமக்களுக்கு இளைஞரா இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு தனி இடத்த ஒதுக்குங்கன்றத எல்லா கோட்டையும் அழைச்சு உங்களுக்கு வேணுங்கிற கூட மட்டும் வச்சு அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த நாள் அதே நீதிமன்றம் நைட்டோட நைட்டா எதுக்கு அப்புறப்படுத்துறீங்க நாங்க தான் அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்த இந்த இடத்துல இருந்து வேற இடம் ஒதுக்குன்னு சொல்றத நீங்க எல்லாத்தையும் அழைச்சு வெறும் அப்புறப்படுத்துன்றதை மட்டும் கொண்டு போய் அந்த மக்களை சொல்லி நைட்டோட நைட்டா அப்புறப்படுத்திட்டீங்க. என்ன இப்ப நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பு ராணுவப்படையை கூட்டு போய் என்ன தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்லி கிறிஸ்டியன்ஸுக்கு முஸ்லிம்க்கு உத்தரவு இல்லை. அவங்கவுங்க வழக்கப்படி அவங்கவுங்க பண்டிகை கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தாங்க. தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்றது உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆக்சுவலி நீங்க பண்ண இடத்துலதான் டெபாசிட்ல மைனர்ஸ்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் போன வாட்டி டிஎம்கே போட்டேன் இந்த வாட்டி அதே ஓட்டை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ்ல போடுற அளவுக்கு கொண்டு வந்துடாதீங்க. டெபாசிட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ற வேலைங்க உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். இப்ப டெபாசிட்டாச்சும் வாங்குவீங்களா இல்லையான்னு தெரியும். ஜெயிக்க மாட்டீங்க அது ஒரு விஷயம். டெபாசிட் வாங்குற அளவுக்காச்சும் கொஞ்சம் இருக்குடா. ஏன்னா பயந்துருப்பாங்க டிஎம்கே காரனுக்கு தெரியும். தொண்டர்கள் நம்மளே போலன்னா நம்ம குடும்பத்தை கரு எடுத்துருவாங்க. அதனால நம்மளாச்சும் போடுவோம் சொல்லிட்டு உங்க தொண்டர்கள் அதுக்கு பயந்துட்டு போடுவாங்க. உங்க தொண்டர்கள் குடும்பம் போடுறது வேற விஷயம், அது வேற ஆள் போடுவாங்க. உங்க தொண்டர்கள் குடும்பமே உங்களுக்கு போட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து அவங்க பயந்து ஏன் போடுறாங்கன்னா நம்ம குடும்பத்தை கரு எடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் பாம்பின் காது பாம்பாரி மாதிரி இவங்க என்ன எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு அவங்க தொண்டருக்கு தெரியும்னால தொண்டர்கள் உங்க போடுவாங்க உங்களுக்கு ஓட்டு. ஆனா தொண்டர்கள் குடும்பமே உங்களுக்கு போட மாட்டாங்க. இல்லையா நினைச்சுக்கோங்க. டெபாசிட் பல இடத்துல பல மந்திரிகள் ஆகட்டும் இந்த வாட்டி சேப்பாக்கம் தொகுதியும் கோட்டூர் தொகுதியும் டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்குன்னு வெளியே தரேன். சரிங்களா? என்ன மிதப்புல காசை விட்டு ஜெயிப்பேன்டா இதுனா அடே அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி மிதப்புல இருக்காங்க. நான் ஒரு வீடியோ போறேன் பாருங்க. விட்டு அவங்க மட்டும் மிதப்புல தமிழ்நாடு எந்த அளவுக்கு மிதப்புல வச்சிருக்காங்க பாருங்க. அப்படின்னு வந்துருவாங்க. மழை பெஞ்சு வெள்ளம் வரலையாம், சாரி வெள்ளம் வரலையாம். இந்த டேம்ல இருந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கூடுதலா தண்ணி வந்துச்சா அதனால வெள்ளமா? வெள்ளனாலே அதிகபட்ச தண்ணிடா. டேம்ல இருந்து உடஞ்சி வந்தா மட்டும்தான் வெள்ளமா? மழையில எக்ஸ்ட்ரா தண்ணி வந்ததுனால வெள்ளம் இல்லையா? இவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தெளிவா சொல்லுவாங்க. லாபம் இல்லையா இதுல அம்மாவனத்துல அதனால முடித்தாங்க. திட்டிடுவாங்க. டேய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.